நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashtamil. January 9 to 12. Click the link below and register. உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. டயட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ பொதுவாக நிறைய டயட் வந்து இருக்கு. ஸோ இத்தனை டயட் இருக்குல்ல சார், இதில் வேற வேற டயட் ஃபாலோ பண்ணுறதை விட தப்பான டயட் ஃபாலோ பண்ணுறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது சார்? நிறைய பேருடைய அந்த டயட் ப்ரோக்ராம் எல்லாம் நானும் நிறைய கேட்டிருக்கேன். ஒவ்வொருத்தரும் டிசைனாக சொல்லுவாங்க. நான் காலையில் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து நான் காலையில் பால் குடித்தேன், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. பட் யாருமே இந்த மாதிரி டயட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணவங்க நான் ஒருத்தர் கூட பார்க்கல. நமக்கு வந்து கோடிக்கணக்கான செல்ஸான வந்து நம்ம உடம்பு, இந்த உடம்புக்கு வந்து டெய்லி பேஸில் வந்து விட்டமின் வேணும், மினரல் வேணும், ப்ரோட்டீன் வேணும், இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் மினரல்லாம் தேவைப்படும். இதுதான் நம்மளுடைய ஹியூமன் பாடி. அப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டயட்டுங்கிற போர்வையில் இதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒன்றை மட்டும் எடுப்பாங்க. அதனால என்ன ஆயிரும் அப்படின்னா கரெக்டான டைமில் சாப்பிட மாட்டாங்க, கரெக்டான டைமில் எந்திரிக்க மாட்டாங்க, கரெக்டாக தண்ணி குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்க ஹெல்த்தை வந்து கெடுத்து வச்சுட்டு டயட்டுங்கிற பேரில் விட்டுருவாங்க. நிறைய யூடியூப்ல நிறைய பேர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, தேனில் சுடு தண்ணியில் தேனை போட்டு சாப்பிடும் மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. இதனால அவங்க என்ன பண்றாங்க, எதையாவது ஒன்றை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. இது கரெக்டான வேயான்னு கூட தெரியாது, ஆனால் எதையோ ஒன்றை ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்ற ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து அட்ரஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம காலகாலமாக சாப்பிட்றது வந்து இட்லி, தோசை இதுதான் நம்ம சாப்பிட்றோம். இது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் தான் நீங்கள் எதை சொல்லுங்கள்? ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் நிறைய ஹெல்த் டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இந்த டயட்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ நிறைய டயட் இருக்குது. இந்த ட்ரெண்டிங்காக போகிற டயட் ஃபாலோ பண்ணி அதனால வரக்கூடிய கான்சிக்வன்சஸ்லாம் இப்போ அதை விட ட்ரெண்டிங்காகவே ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டயட்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, நம்ம இத்தனை டயட் ஃபாலோ பண்ணலாமா, நம்மளுக்கான பெஸ்ட் டயட்டை எப்படி சூஸ் பண்ணணும், அண்ட் இந்த வெயிட் கெயின் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு இந்த டயட் மூலமான சொல்யூஷன்ஸ் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய டாபிக்ஸ் பற்றி இன்னைக்கு நம்மளோட யார் பேச வந்திருக்காங்கன்னா டயட்டிஷியன் எட்வின் கிறிஸ்டோபர். ஸோ அவர்கிட்ட இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஸோ இந்த டயட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ பொதுவாக நிறைய டயட் வந்து இருக்கு. ஸோ இத்தனை டயட் இருக்குல்ல சார், இதில் வேற வேற டயட் ஃபாலோ பண்ணுறதை விட தப்பான டயட் ஃபாலோ பண்ணுறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது சார்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 15 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னோட பேர் சொல்லிடுறேன், எட்வின் கிறிஸ்டோபர். என்னுடைய ஏஜ் வந்து 58 ஆகுது. ஆக்சுவலி நான் ஒரு 15 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கேன். நிறைய பேருடைய அந்த டயட் ப்ரோக்ராம் எல்லாம் நானும் நிறைய கேட்டிருக்கேன். ஒவ்வொருத்தரும் டிசைனாக சொல்லுவாங்க. நான் காலையில் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து நான் காலையில் பால் குடித்தேன், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. பட் யாருமே இந்த மாதிரி டயட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணவங்க நான் ஒருத்தர் கூட பார்க்கல. ஏன் அதை பார்க்கல அப்படின்னா அவங்க சொல்கிறது எல்லாமே சரியான ஒரு வழியில் உள்ள டயட்ஸ் வந்து கிடையாது. எப்போவுமே கரெக்டான முறையில் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளோட ஹெல்த்து நல்லா இருக்கும். ரெண்டாவது நம்ம ஒரு நல்ல ரிசல்ட் எடுப்போம். பட் இவங்க பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் சொல்கிறத ஃபாலோ பண்ணி அவங்களால அதை ஃபாலோ பண்ண முடியாத ஒரு டயட்டை வந்து எடுத்துடுறாங்க. இப்போ எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் டயட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான அந்த உடம்பு ஃபுல்லாக நம்ம தேவையான நியூட்ரிஷனோட ஒரு டயட் இருந்தால் தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியும். அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நமக்கு வந்து கோடிக்கணக்கான செல்ஸானது நம்ம உடம்பு, இந்த உடம்புக்கு வந்து டெய்லி பேஸில் வந்து விட்டமின் வேணும், மினரல் வேணும், ப்ரோட்டீன் வேணும், இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் மினரல்லாம் தேவைப்படும். இதுதான் நம்மளுடைய ஹியூமன் பாடி. அப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டயட்டுங்கிற போர்வையில் இதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒன்றை மட்டும் எடுப்பாங்க. அதனால என்ன ஆயிரும் அப்படின்னா ஹெல்த்தை வந்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக நிறைய பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப இன்னொரு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு சரியான முறையில் யாருமே சொல்லி கொடுக்கல. ஸோ இப்போ இந்த டயட் அப்படின்றத சொன்னீங்க, நம்ம தப்பான டயட் எடுக்கிறதுனாலயோ இல்லை ரொம்ப இஷ்டத்துக்கு சாப்பிட்றதுனால மெயினாக நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா இந்த வெயிட் கெயின் பிரச்சனை வருது. ஸோ இந்த வெயிட் கெயின் எடுத்துக்கிட்டாலுமே நிறைய பேருக்கு இந்த தொப்பை போடுறது இல்லை இந்த தொடைகள்லையும் கைகளையும் அதிகமான ஃபேட் வருது. ஏன் சார் இந்த இடத்துல மட்டும் கான்சென்ட்ரேட்? இப்போ நீங்கள் கேட்டது வந்து கரெக்டான கேள்வி. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, தப்பான டயட் சொல்லிட்டீங்க.
தப்பான டயட் எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு தெரியாமலே அவங்களுடைய கலோரியை வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ கலோரி அப்படின்னா நீங்கள் வாய்க்கு திறந்து எது சாப்பிட்டாலுமே அது கலோரியாக தான் ஆட் ஆகும். இப்போது நார்மலாக ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15 கலோரி. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏதோ எழுதி வச்சு தான் படிச்சுட்டு இல்லை யூடியூப்பில் பார்த்துட்டு இவங்க ஒரு சார்ட்டை வந்து பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாமலேயே தண்ணியை தவிர எது சாப்பிட்டாலும் கலோரிங்கிறது தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்க, சாப்பிட்ருவாங்க. அதுலேயும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய அந்த சாப்பாட்டு பழக்க வழக்கம், இவங்க சாப்பிட்ற முறை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தப்பாக இருக்கும். கரெக்டான டைமில் சாப்பிட மாட்டாங்க, கரெக்டான டைமில் எந்திரிக்க மாட்டாங்க, கரெக்டாக தண்ணி குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்க ஹெல்த்தை வந்து கெடுத்து வச்சுட்டு டயட்டுங்கிற பேரில் விட்டுருவாங்க. இப்போ இந்த கலோரி அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு பிஎம்ஆர்னு ஒரு கான்செப்ட் வந்து நம்ம உடம்புக்கு இருக்கும். பேசல் மெட்டபாலிக் ரேட். அதுக்கு ஏற்றது மாதிரி தான் நம்ம உடம்பு வந்து இந்த கலோரி எடுத்துக்கும். இப்போ எக்ஸஸாக எடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, அது எக்ஸஸாக எடுக்கிற கலோரியை வந்து உடம்பு வந்து ஃபேட்டை கன்வெர்ட் பண்ணி எந்த செல்லு வீக்காக இருக்கோ அங்கே போய் உட்கார வச்சிடும். இதனால தான் ஒவ்வொரு இடத்துல பெருசு பெருசாக அவங்களுக்கு ஆயிடுது. இதில் பெரும்பாலும் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கையில் இந்த இடுப்பில் இங்கெல்லாம் வந்து ஃபேட்டு வந்து அக்குமுலேட் ஆகி அவங்கள வந்து பாடியை பெருசாகி விட்டுரும். இது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிற ஒரு செயல் தான், ஒரே நாளில் நடக்காது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூவாக இதையே தப்பை பண்ணிக்கிட்டே இருப்பான். இது சொல்லிக் கொடுக்கறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி சொல்லி கொடுத்தாலுமே இவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கு இல்லையா, அதை வச்சு என்ன பண்ணிடுவாங்க, இதே மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது பாருங்க, இந்த குழந்தையெல்லாம் பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த வேஸ்ட் ஆகிறதுல என்ன பண்ணுவாங்க, இவங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க. இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 20 தடவை 30 தடவை எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இதில் ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கிரேவிங் வந்து உண்டாகும். ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும், எதையாவது ஒன்று பார்த்தா உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கான்செப்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு தெரியாமலே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டில் நின்னாங்கன்னா எக்ஸஸாக ஒரு 10 கிலோ 15 கிலோ போயிடுவாங்க. இப்போ இந்த கான்செப்டுக்கு அப்புறம் தான் அதை குறைக்கணுங்கிற ஒரு முயற்சி எடுக்கும்போது ஒருத்தர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நாலேஜுக்கு நிறைய கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, தேனில் சுடு தண்ணியில் தேனை போட்டு சாப்பிட்ட மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. இதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, எதையாவது ஒன்றா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். இது கரெக்டான வேயான்னு கூட தெரியாது, ஆனால் எதையோ ஒன்றா ஃபாலோ பண்ணிடுவாங்க. இப்போ நான் இதில் 15 வருஷமாக இருக்கிறேன். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எப்படிப்பட்ட கரெக்டான டயட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு 2 வீலர் வச்சுருக்கீங்க. அந்த 2 வீலர் வந்து கரெக்டாக ஓடணும். என்ன பண்ணுவீங்கன்னா அதை நல்லா சர்வீஸ் பண்ணி அது கரெக்டான ஃபியூல் போட்டிங்க அப்படின்னா அந்த 2 வீலர் கரெக்டாக ஓடிக்கிட்டே இருக்கும், எந்த பிரச்சனையும் பண்ணாது. அதுக்கு என்ன வாரண்டி கேரண்டி இருக்கோ அதுக்கு மேலே அது ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த 2 வீலர் மாதிரி தான் நம்ம உடம்பு. அந்த 2 வீலரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக நம்ம தொடச்சி கிடச்சி பாதுகாப்போம். ஆனால் நம்ம உடம்பை வந்து அந்த அளவுக்கு கேர் எடுக்க மாட்டோம். காலை எந்திரிக்கிறது 8 மணிக்காக இருக்கும். அப்புறம் எடுத்த உடனே காலையில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட நேரம் இருக்காது. பாவம் ரொம்ப களைச்சி போய் வேலை செஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, மத்தியானம் தான் சாப்பாட்டுக்குள்ளே போவாங்க. இப்போ இந்த மத்தியானம் சாப்பிடும்போது என்ன ஆயிரும், காலையிலையும் மத்தியானத்தையும் சேர்த்து மொத்தமாக சாப்பிடுவாங்க. ஒன்று எக்ஸஸாக போயிடும். அப்போ இவங்களுக்கு தெரியாது எவ்வளோ எக்ஸஸ் சாப்பிட்றனே தெரியாது. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலை அப்படின்னா உடம்பு வந்து ரொம்ப அன்ஹெல்த்தி ஆயிரும். ஏன்னா நம்ம நைட் 8 மணிக்கு சாப்பிட்றோம், காலையில் 8 மணிக்கு வந்து அதுக்கு பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுவாங்க. இந்த பிரேக் பண்ணி அந்த ஃபாஸ்ட் எடுக்கிறது வந்து காலையில் கண்டிப்பாக எடுக்கணும். இப்போ இந்த காலையில் எடுக்கிற அந்த பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்க, சிலர் ஒரு டீயும் 2 வடையும் சாப்பிடுவாங்க, இல்லை ஒரு டீ 2 பிஸ்கட்ஸ், இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுக்குவாங்க. இல்லை அப்படின்னா இந்த கார்போஹைட்ரேட் இட்லி தோசை இடியாப்பம் பொங்கல் இந்த மாதிரி ஒரு இதை எடுப்பாங்க. இது ஏன் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கிறவங்க கரெக்டாக ஒரு 1 hour 2 hourல டயர்ட்னஸ் ஆவாங்க. இல்லை அவங்களுக்கு நார்மலாகவே அதை எடுத்ததுக்கப்புறம் தூக்கம் வர்ற மாதிரி ஒரு பேசிக் காட்டும். இது ஏன் காட்டுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்கிறது வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஜிஐ வந்து அதிகமானது ஒரு ஜிஐ எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அதோடைய சுகர் கண்டென்ட்டை வந்து பிளட்டில் கொண்டு சீக்கிரமாக சேர்த்து விட்டுரும். அப்போ சேர்த்து விட்ட உடனே அடுத்து பசி எடுக்கும், இல்லைன்னா டயர்ட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி கான்செப்டில் என்ன பண்ணுவாங்க, திரும்ப ஒரு 10 மணிக்கு ஒரு வடை காஃபி ஏதாவது சாப்பிடுவாங்க. இப்படித்தான் அவங்களுடைய டயட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க உடம்பு அவங்களே கெடுத்துக்கிறாங்க. இப்போ 2 வீலருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை கூட உடம்பு கொடுக்குறதில்ல. இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை தான் நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு இந்த ஹெல்த் பற்றி அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவேர்னஸ் இருந்தால் தான் அவங்க படிப்படியாக அவங்களும் அவங்க சந்ததியும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மோசமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நடக்கிற செயல்கள், அதாவது 18 வயசுலலாம் வந்து சுகர் வருது, ஒரு 25 வயசில் ஹார்ட் அட்டாக் வருது. இப்போ ஏன் அப்படின்னா தலைமுறையாக அவங்களுடைய அந்த டயட் பழக்க வழக்கங்களை வந்து சரியாக வச்சுக்காதனால ஈஸியாக இன்றைக்கி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இதுக்கு எல்லாமே சொல்யூஷன் வந்து
நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எப்படி வாழணுங்கிறத வந்து அவேர்னஸ் இல்லாதனால தான். ஸோ இப்போ நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்ற ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இங்கே வந்து அட்ரஸ் பண்ணீங்க. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம காலகாலமாக சாப்பிட்றது வந்து இட்லி, தோசை இதுதான் நம்ம சாப்பிடுறோம். இது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் இதையும் ஒரு கரெக்டான கொஸ்டின் கேட்டீங்க. காலங்காலமாக இட்லி தோசை தான் நம்ம சாப்பிட்டோம், எனக்கும் தெரியும். ரெண்டாவது வந்து அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா சாப்பாடு சாப்பிட்டு நைட்டு உள்ளதை எடுத்து காலையில் பழைய கஞ்சின்னு சாப்பிடுவாங்க. அவங்களும் நல்லா தான் இருந்தாங்க, ஏன் நல்லா இல்லாமல் போகலை. ஆனால் அவங்களுடைய அந்த கார்போஹைட்ரேட் எடுத்துட்டு அவங்க உழைப்பு வந்து அதிகமாக இருந்தது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்ததுன்னா அவங்க காலைல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க மசாலா அரைக்கிறது, துணி துவைக்கிறது எல்லாமே கையில் தான் பண்ணாங்க. அப்போ வந்து மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்குள்ளே பார்த்தவங்க எல்லாருமே ஏன் வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்காங்க, ஏன் சுகர் நிறைய வருது, ஏன் வந்து அவங்களுக்கெல்லாம் முட்டி வலி கால் வலி வருது அப்படின்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏற்ற உழைப்பு இல்லை ஃபஸ்ட்டு. அப்போது நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே ஜீர்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து உழைப்பு இருந்தால் தான் அந்த கலோரியை வந்து நீங்கள் இப்போது எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு இது எடுத்துக்கோங்களேன். ஒரே ஒரு சமோசா ஒன்று நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 150லேருந்து 200 கலோரி. இந்த 200 கலோரிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பேர்ன் பண்ணணும்னா 1 மணி நேரம் நடக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பன் பட்டர் ஜாம் சாப்பிட்றீங்கன்னா ஒரு 1 ஹவர் வந்து நீச்சல் அடிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ எதுவுமே பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் மாறினதுனால உட்கார்ந்த இடத்துல எல்லாமே சாப்பிட்றோம், உட்கார்ந்த இடத்துல செல்லை யூஸ் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம், டிவி பார்க்குறோம். இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து மாறி போச்சு. அப்போது அன்னைக்கு சாப்பிட்டது இதுதான், பட் அன்னைக்கு செஞ்ச உழைப்பு இன்னைக்கு இல்லை. உழைப்பு வந்து கம்மியாக இருக்குது, கன்சப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் இன்னைக்கு நிறைய லேடிஸ்க்கு வந்து பிரச்சனை எங்கே அப்படின்னா 30 வயசு தாண்டிடுச்சுன்னா இன்னைக்கு நிறைய லேடிஸ் வந்து ஹெல்த் வைஸ் நிறைய ப்ராப்ளம் வருது. அதில் வந்து நிறைய பேர் நான் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த PCOS, PCOD, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கை வலி, கால் வலி, முட்டு வலி நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்குது. கிட்ட பார்த்தீங்கன்னா 100ல் 70 பேருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு காரணமே என்னென்னா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்ற உழைப்பு இல்லை, எதை சாப்பிடணும்னு தெரில. இதுதான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு அவேர்னஸை நம்ம சொல்லலாம், சரியா? இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, அப்போ நான் எதை சாப்பிடணும் அப்படின்னு கேட்குறீங்க. இதான் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சொல்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5 வகையான பழம், 5 வகையான காய்கறி எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க டெய்லி பேஸில். ஏன்னா டெய்லி இந்த 5 வகையான பழம் ஏன் எடுக்கிறேன்னா 5 கலர் உள்ள பழம் வேணும், 5 கலர் உள்ள காய்கறி வெஜிடபிள்ஸ் வேணும், சரியா? இப்போ நீங்கள் ஒரு கத்திரிக்காய் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு டார்க் கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும், இல்லைனா க்ரீன் கலர், ஏதோ ஒரு கத்திரிக்காய் எடுத்தீங்கன்னா அடுத்தது இன்னொன்று என்ன பண்ணும், கேரட் மாதிரி எல்லோ கலரில் ஒன்று எடுக்கணும். இப்போ இந்த 5 வகையான காய்கறியும் 5 வகையான பழமும் சாப்பிட நம்மளால் முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது, இந்த சாப்பிட்ற விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிடணும்னு நினச்சி கடையில் வாங்கிட்டு வரோம், எல்லாமே பண்ணுறோம். கலோரி வந்து அதிகமாயிருக்கு. எனக்கு தேவையான 1400 கலோரிக்கு மேலே கலோரி ஆயிருக்கு. அப்போ நல்ல விஷயத்தை நம்ம எடுக்கும்போது கலோரி வந்து அதிகமாயிருக்கு. அப்போ இதுக்கு வந்து தீர்வு என்ன? கிடையாது. அப்போது நீங்கள் டெய்லி பேஸில் உங்கள் உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் வேணும், அது கரெக்டான ஃபார்மேட்டில் வேணும். இப்போ அதிகமாக இருந்தாலும் உடம்பு எடுத்துக்காது, வெளியில் தள்ளி விட்டுரும். அப்போ கரெக்டான இதை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணோம், டயட்டிஷியன் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். எப்படி வந்து எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுங்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் ஒன்று அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டோடைய அந்த சாப்பாட்டில் வந்து ஹெல்த்துக்கு என்னெல்லாம் கிடைக்குது இதை கரெக்டாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுனால இன்றைக்கி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்கிட்ட வந்து நிறைய வந்து அவங்க ஃபாலோ பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க.